இன்றைக்கி ஏகாதசி சாட்டர்டே 26 ஆமாம். ஆனால் ஸ்மார்த்த ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல்லிட்டு 27 வைஷ்ணவ ஏகாதசி அப்படின்றான். ஆமாம். ஸோ 2 நாள் விரதம் இருக்கிறவா இருக்கலாம். ஆமாம். இல்லை அப்படின்னா சனிக்கிழமையும் இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கலாம். ஆனால் பெர்ஃபெக்டாக பார்க்கணுன்றவா ஸோ வைஷ்ணவெல்லாம் வந்து சண்டே சாட்டர்டே வந்து ஸ்மார்ட்டாக இருக்கேன். ஆமாம். என்னென்னா இந்த துவாதசி பாராயணம் எப்போ பண்ணுன்றதை நீங்கள் சொல்லிடுங்க. அதை சனிக்கிழமை இருக்கா இன்றைக்கி பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை இருக்கா இன்றைக்கி பண்ணணும், ஏன் இப்படி வருதுன்றது ரீசன் சொல்லிடுங்க. நீங்கள் ஓகே நம்ம ஆல்ரெடி காமிச்சிருக்கோம். ஆக்சுவலாக நிர்ஜலம் ஏகாதசின்னு தான் வந்து நிர்ஜலமாக இருக்கிறதா விசேஷம். இந்த எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாள். நம்ம ஆல்ரெடி அது நிறைய சொல்லியிருக்கோம் நம்ம. ஆனால் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து நிர்ஜலமாக இருக்க முடியலன்ற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸுக்கு இது மாதிரி வரலாம். ஃப்ரூட்ஸ் வந்து என்னென்னா அப்படியே வரிசையாக அப்போ தான் சாப்பிட்டே இருக்க முடியாது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்லாம். இந்த ஒரு வேளை 2 வேளை சாப்பிட வெறும் ஆப்பிள் சாப்பிட்றதுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, வெறும் ஆப்பிள் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் பழம் எடுத்துருவா சில பேர் வந்து விதையே இல்லாமல் இந்த பைனாப்பிள் அது மாதிரி எடுத்துக்கிறோட இருக்கா. ஸோ நம்ம அப்படிலாம் பார்க்குறதில்ல. ஸோ அப்படி அப்போ தான் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாட்டி பண்ணி பெருமாள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு மத்தியானம் மட்டும் எடுத்துக்கிறதுக்கு சம்டைம்ஸ் இது பண்ணுவேன். ஸோ அது வந்து எப்படி பண்ணலான்னு காமிச்சது இன்னும் ஈஸி தான். அது ஆப்பிள் கீர் ஆப்பிள் நம்ம சொல்லலாம், ஆப்பிள்க்குன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன தேவை என்ன அப்படின்னா ஒரு டம்ளர் பால், இப்போ அதனால் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து கல்கண்டு வச்சுருக்கேன், பேரிச்சம்பழம் காஞ்சது வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு, பாதாம், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ. இது பண்ணிவிட்டு பெருமாள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு வச்சுங்களேன். மத்தியானம் 1 மணிக்கு கொடுத்தோம்னா ஜில்லுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ சாப்பிட்டுட்டா வயிறு கொஞ்சம் கம்மின்னு இருக்கும், கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். திருப்பி நைட்டு வந்து பால் குடிச்சிக்கலாம். ஓகே. ஸோ அதனால் இது வந்து இருக்குது. நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லிவிடுங்க ஸ்மார்த்த ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசி என்ன இதனால ரீசன். ஓகே. ஸோ கல்கண்டு வந்து ஒன்று வந்து வெள்ளை கலராக இருக்குது, இன்னொன்று வந்து ப்ரௌன் கலராக இருக்குல்ல, அதுவும் கல்கண்டு தான். அதுவும் கல்கண்டு தான். ஓகே. பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கிறோம், அடுப்பில் சிம்மில் வச்சு காயட்டும். நம்ம வந்து ஏகாதசிக்கு சக்கரவள்ளி கிழங்குல இது பண்ணுறதும் காமிச்சிருக்கோம்ல, அது திருப்பி நாளைக்கு காமிக்கலான்னு பார்க்குறேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து அல்வா மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், இல்லை வெள்ளத்தை இதே மாதிரி கீர் மாதிரி பண்ணலாம். இதே மாதிரி பண்ணலாம். பைத்தம்பருப்புல நிறைய வருது, திருவோண விரதத்துக்கு உப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி நிறைய விரதம் இருக்குது. ரெசிபீஸ்லாம் போடுங்க பார்க்கட்டும். இப்போ இது வந்து காயட்டும். ஓகே. ஏகாதசியில் சில தடவை எப்படி வரும்னா பகல் சமயத்தில் வந்துடும், இல்லை மத்தியான சமயத்தில் ஏகாதசி வந்துடும். அந்த சமயங்களில் ஸ்மார்த்தா ப்ரொசீஜர் வந்து என்னைக்கு ஏகாதசி வருதோ, அதாவது 11வது நாள் ஏகாதசி என்னைக்கு வருதோ அந்த டைமை பொறுத்து அந்த டே வந்து ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாள். இப்போ வைஷ்ணவாவுக்கு வந்து இப்போ இன்றைக்கி ஏகாதசின்னு வச்சுக்கோ, இன்றைக்கி மத்தியானம் ஏகாதசின்னு வச்சுக்கோ, அடுத்த நாள் காலம்பர பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ஏகாதசி கணக்கு வரும். ஸோ வைஷ்ணவாளுக்கு வந்து பிரம்ம முகூர்த்த கணக்கு, சூரியோதய கணக்கு. இவாளுக்கு ஸ்மார்த்தாளுக்கு வந்து அந்த டைம் கணக்கு. ஆனால் இந்த துவாதசி பாரணையில் பிரச்சனை வராது. ஏன்னா இந்த ஏகாதசி வந்து விடிய காத்தால் இல்லை கொஞ்சம் 7-8 மணிக்கு முடிஞ்சிடும் ஏகாதசி. இப்போ அந்த கணக்கில் பார்த்துன்னு வச்சுக்கேன். இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, இந்த சனிக்கிழமை வந்து ஸ்மார்த்தாளுக்கு ஏகாதசி வந்துடும். ஏன்னா 10:39 வரைக்கும் தசமி இருக்குது. 10:39 மார்னிங் இருக்கு இல்லையா, 10:39 26ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை காலம்பரை 8:12 வரைக்கும் ஏகாதசி இருக்குது. துவாதசி 8-12 அப்புறம் சாப்பிடணும் இல்லையா. ஆமாம். ஸோ ஸ்மார்த்த ஏகாதசி அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்துடும். நாளைக்கு வந்து வைஷ்ணவ ஏகாதசி காலம்பரை இருக்கும். 8:12 வரைக்கும் ஏகாதசி இருக்குது. 8:12க்கு அப்புறம் துவாதசி. பால் காஞ்சிடுத்து, அந்த கல்கண்டையும் போட்டுட்டு அந்த குங்குமப்பூ போட்டிருக்கேன். ஓகே. இப்படி இது ஆறட்டும்னா நடுவில் வந்து இப்போ எல்லா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம் முந்திரி வச்சுருந்தேன் இல்லையா, அது ஆப்பிள் ஒரே ஒரு ஏலக்காய் வேணால் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிடணும். நைஸ்னு ஜலம் விட மாட்டேன், இது அப்படியே நல்லா கோஸாக எப்படி வருதோ அரைச்சிப்பேன் நான். ஏலக்காய் போடுறதா அதிலே போட்டு அரைச்சிட்டு இப்போ போடுவேன், அதில் 1 நாளைக்கு போடுறேன். ஓகே. இந்த அரைச்சின்ற விழுது இது. ஓகே. இந்த ஆப்பிள் அப்புறம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டுருக்கேன் இல்லையா, ஜலம்லாம் விடலை. அப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் அந்த ஒரு பச்சை வாசனை ஸ்மெல் போகிறதுக்கு இது இந்த ஸ்வீட் வந்து கல்கண்டும் போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இது பெருச்சம்பழம் காஞ்சது அதுவும் போட்டிருக்கேன். அதையும் போட்டு அரைச்சிருக்கேன். 1-2 அது மசியாமல் இருக்காதான். இது வந்து கொஞ்சம் இப்படி வதக்கின்ட்டு அந்த ஆறுன இது ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிட்டு பாலி விட்டுற வேண்டியதான்.
விட்டுட்டு அந்த வம்சை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஓகே போதும். சும்மா அது வந்து இந்த ஆப்பிளோட பச்சை வாசனை போகிறதுக்கு தான். அடுத்து இல்லையா அப்படியே பால் ஆட் பண்ணிடலாம். அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே நான் இது பண்ணிவிட்டேன். இந்த பால் கொஞ்சம் ஆறி இருக்குதுன்னா அதை போட்டுட்டு அப்படியே நைவேத்தியம் பண்ணிவிடுவேன். நான் நைவேத்தியம் இந்த கல்கண்டெல்லாம் போட்டிருந்தாலே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். நைவேத்தியம் பண்ணிவிட்டு இது அப்படியே ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டோம்னா ஏகாதசி ஆச்சு. இதே வந்து கொஞ்சம் கெட்டியாக அல்வா மாதிரியும் கூட பண்ணலாம்ல? பண்ணலாம். இது திருவோணத்துக்கும் எடுத்துக்கலாம். இந்த பிரசாதம் வந்து திருவோணத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஏகாதசிக்கும் எடுத்துக்கலாம். இது அல்வா மாதிரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நல்ல ஆப்பிள் வந்து அரைச்சக்கூடாது. நல்லா கேரட் சீவிற மாதிரி சீவிச்சுட்டோம். நல்லா சீவிச்சுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா அப்படியே வதக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வந்து ஆப்பிள் அல்வா அது நான் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். ஆப்பிள் மில்க் அல்வா அது கூட பண்ணிக்கலாம். இதுனா குடிக்கணும், அதுனா அப்படியே ஸ்பூன் எடுத்து சாப்பிடலாம். ஆமாம் அடுத்து அவ்வளோதான். ஸோ ஏகாதசி விரதத்துக்கு ரெசிபி பண்ணிட்டோம். ஆமாம் இப்போ பிரசாதமும் அது வைக்கலாம். பெருமாளுக்கு வச்சுட்டு பண்ணலாம். 2 துளசி மேலே போட்டுட்டு வச்சிடணும். ஸோ நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடணும். ஃப்ரிட்ஜ் வேணால் வச்சுக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு பசங்களுக்கு கொடுப்பேன். நான் அப்படியே ஒரு 6 மணி சாப்பிட்டோன்னே என்னென்னா கொஞ்சம் வயிறு வந்து கம்மன் இருக்கும், எனர்ஜி கிடைக்கும். இது வந்து திருவோணத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். திருவோணத்துக்கும் பண்ணலாம். அது ஓகே. ஆக்சுவலாக 28ஆம் திருவோணம், 1ஆம் சிவராத்திரி, 28ஆம் திருவோணம், 2 நாள் ஏகாதசி துவாதசி. ஓகே தேங்க்ஸ். ஓகே.